புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்திச் சுருக்கம். பிரதமர் மோடி தமிழகம் வருகை. மார்ச் 11 திருச்சி விசிட். தமிழகம், புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் மாநில சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பிரதமர் மோடி சுற்றிச் சுழன்று பிரச்சாரம் செய்து வருகிறார். தமிழகத்தில் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இறுதி செய்யப்பட்டு என்டிஏ கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணைந்தன. இதைத் தொடர்ந்து கடந்த மாதம் செங்கல்பட்டு அடுத்த மதுராந்தகத்தில் நடந்த பிரம்மாண்ட கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார். கடந்த 1ஆம் தேதி புதுச்சேரியில் நலத்திட்டங்கள் துவக்கி வைத்த மோடி மதுரையிலும் பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைத்தார். திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த மோடி மதுரையில் நடந்த கூட்டத்தில் உரையாற்றினார். இந்நிலையில் வரும் 11ஆம் தேதி திருச்சியில் நடக்கும் என்டிஏ பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியானது. தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார். 11ஆம் தேதி திருச்சிக்கு வரும் மோடி என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவாக ஓட்டு சேகரிப்பார். இதன் மூலம் மிக குறுகிய காலத்தில் தமிழகத்திற்கு மோடியின் 3வது வருகையால் பாரதிய ஜனதா தொண்டர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம். ரேஷன் கடைகளில் ரகசிய சர்வே. தமிழகத்தில் 2023 செப்டம்பர் முதல் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தது. திமுக ஆட்சிக்கு வந்தால் அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளித்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்து 2.5 ஆண்டுகள் கடந்த பிறகே இத்திட்டம் துவங்கப்பட்டது. அதிலும் தகுதி வாய்ந்த மகளிருக்கு என கூறப்பட்டு 1,31,00,000 பெண்களுக்கு மட்டும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. தேர்தலை காரணம் காட்டி உரிமை தொகையை மத்திய அரசு முடக்க முயல்வதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணமாக 3000 ரூபாய் மற்றும் கோடைக்கால சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் என 5000 ரூபாய் கடந்த மாதம் பயனாளர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. இதன் மூலம் கோடிக்கணக்கான பெண் வாக்காளர்களின் ஓட்டுகளை எளிதாக பெற முடியும் என திமுக கணக்கு போட்டுள்ளது. அதே சமயம் உரிமை தொகை கிடைக்காத கோடிக்கணக்கான பெண்கள் திமுக மீது கடும் கோபத்தில் இருப்பது அவர்கள் நடத்திய ரகசிய சர்வேயில் தெரியவந்துள்ளது. அதிருப்தியில் இருக்கும் பெண்களின் ஓட்டுகள் எதிரிகளின் பக்கம் திரும்பிவிடுமோ என்ற அச்சத்தில் அப்பெண்களை சமாதானம் செய்யும் நடவடிக்கையில் திமுக தலைமை ஈடுபட்டுள்ளது. இதுகுறித்து திமுக வட்டாரங்கள் கூறியதாவது: ஒரு தரப்பு மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்ட போது அது கிடைக்காத மற்றொரு தரப்பினர் பெரிய அளவில் கோபப்படவில்லை. ஆனால் தற்போது மொத்தமாக 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டதால் அது கிடைக்காத பெண்கள் கடும் கோபத்தில் உள்ளனர். அவர்களை ரேஷன் கடை ஊழியர்கள் மூலம் சமாதானப்படுத்தும் நடவடிக்கை துவங்கியுள்ளது. உரிமை தொகை பெறாத பெண்களை அடையாளம் கண்டு அவர்களை மொபைல் போனில் அழைக்கும் ரேஷன் ஊழியர்கள் அவர்களிடம் சொந்த வீடு உள்ளதா, வீட்டில் எத்தனை பேர் சம்பாதிக்கின்றனர், அரசின் எந்த திட்டத்தின் கீழ் பலனடைந்துள்ளீர்கள் போன்ற கேள்விகளை கேட்கின்றனர். மேற்கண்ட சர்வே மூலம் இதுவரை உரிமை தொகை பெறாதவர்களுக்கு இனி அது கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் திமுக அரசு மீது அதிருப்தியில் இருக்கும் மகளிர் மனங்களை குளிரச் செய்து ஓட்டுகளை சிந்தாமல் சிதறாமல் பெறும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்று அவர்கள் கூறினர். முதல்வர் ஸ்டாலினின் உங்க கனவை சொல்லுங்க திட்டத்திற்காக சில கேள்விகளை தந்து அதை ரேஷன் கார்டுதாரர்களிடம் கேட்க சொல்கின்றனர். நாங்கள் அவற்றை கேட்டு குறிப்பிடுத்துக் கொள்கிறோம். இது மகளிர் உரிமை தொகை விரிவாக்க திட்டத்திற்கானதா என்றெல்லாம் எங்களுக்கு தெரியாது என சர்வே எடுக்க ஊழியர்கள் நைசாக நழுவினர். அடுத்து நேராக டெல்லிதான். தேமுதிக முதல் முறையாக ராஜ்யசபா செல்லும் வாய்ப்பு. தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தேமுதிக முதல் முறையாக திமுக கூட்டணியில் சேர்ந்தது. அப்போது 10 சட்டசபை தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் கேட்கப்பட்ட நிலையில் 6 தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா சீட் வழங்க திமுக முன்வந்ததாக கூறப்பட்டது. அதன்படி தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை திமுக உறுதி செய்திருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின், தேமுதிக பொருளாளர் சுதீஷ் ஆகியோர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். 2009 தேமுதிக தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை 4 லோக்சபா தேர்தல்களை அக்கட்சி எதிர்கொண்டது. ஆனால் பார்லிமெண்டில் நுழைய முடியவில்லை. 2020, 2024 அதிமுக கூட்டணி வைத்து போட்டியிட்ட போது ஒரு ராஜ்யசபா சீட் தருவதாக உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் அதுவும் கிடைக்கவில்லை. தற்போது திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள தேமுதிகவுக்கு சட்டசபையில் ஒரு எம்எல்ஏ கூட இல்லாவிட்டாலும் முதல் முறையாக ராஜ்யசபாவுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இப்போ திமுக தேமுதிக சீட்டு ஒதுக்கியிருக்காங்க.
இதற்கு பிறகு எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்று வேட்பாளர் அறிவிப்பார். அதுக்கப்புறம் நாமினேஷன் இது நடைபெறும். அது எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் நாளை அறிவிப்பார். ராஜ்யசபா மட்டும் தான் பேசப்பட்டதா இல்ல தொகுதி எல்லாம் பேசப்பட்டது. இப்போ முதல்ல இப்போ ராஜ்யசபா பேசி கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்தில் எத்தனை சட்டமன்ற தொகுதி எந்தெந்த தொகுதி என்று பின்னாடி ஒரு வாரத்தில் அடுத்த கட்டத்தில் பேசப்படும். நீங்க எவ்வளவு கேட்டீங்க? அதெல்லாம் சொல்றோம். நாங்கள் எல்லாம் அடுத்த ரவுண்டு சொல்றோம் கண்டிப்பாக. தமிழகத்தில் காலியாக உள்ள 6 ராஜ்யசபா எம்பி பதவிகளுக்கான தேர்தல் வரும் 16ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதற்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் 5ஆம் தேதி முடிகிறது. சட்டசபையில் தற்போதுள்ள பலத்தின்படி திமுகவுக்கு 4, அதிமுகவுக்கு 2 எம்பிக்கள் கிடைப்பர். ராஜ்யசபா ஜாக்பாட் யாருக்கு? காங்கிரஸில் கோஷ்டி மோதல். சோனியா ராகுலை சந்திக்க டெல்லியில் தலைவர்கள் முகாம். தமிழகத்தைச் சேர்ந்த 6 ராஜ்யசபா எம்பிக்களின் பதவிக்காலம் நிறைவடைந்ததை அடுத்து புதியவர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய சூழலில் எம்எல்ஏக்கள் பலத்திற்கு ஏற்ப திமுக 4 எம்பி சீட்களை எளிதாக பெற முடியும். ராஜ்யசபா சீட் என்ற துருப்புச் சீட்டை பயன்படுத்தி ஏற்கனவே தேமுதிகவை தன் கூட்டணி வலைக்குள் இழுத்துள்ளது திமுக. தேமுதிகவுக்கு ஒரு எம்பி சீட் கொடுத்தாகிவிட்டது. மீதமுள்ள ஒன்றை ஏதேனும் ஒரு கூட்டணி கட்சிக்கு தந்துவிட்டு 2 இடங்களில் திமுக போட்டியிட முடிவு செய்துள்ளது. திமுக காங்கிரஸ் இடையே சட்டசபை தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை இழுபறியில் உள்ள நிலையில் எப்படியாவது கூட்டணியை இறுதி செய்துவிட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டை வெற்றிவிட வேண்டும் என காங்கிரஸ் கோஷ்டி தலைவர்கள் போட்டி போட்டுக் கொண்டுள்ளனர். கடந்த முறை லோக்சபா தேர்தலில் போட்டியிட சீட் கிடைக்காத காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் இம்முறை எப்படியும் சீட் பெற வேண்டும் என்ற இலக்குடன் பலர் டெல்லி விரைந்துள்ளனர். அதில் தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் தங்கபாலு, திருநாவுக்கரசர், செல்லக்குமார், அழகிரி, சொர்ணா சேதுராமன், ராமசுகந்தன், ராஜேந்திரன் போன்றோருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இவர்கள் அனைவருமே இம்முறை தங்களுக்கு ராஜ்யசபா சீட் பெற்றுவிட வேண்டும் என்ற முனைப்பில் உள்ளனர். எனவே இவர்களில் பலர் டெல்லி விரைந்துள்ளனர். அங்கு சோனியா ராகுலை நேரில் சந்தித்து சீட்டை கன்ஃபார்ம் செய்த பிறகே ஊர் திரும்ப உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஒரு பக்கம் திமுகவிடம் அதிக சீட்களை கேட்டு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் பேரம் பேசி வரும் நிலையில் கூட்டணியை எப்படியாவது விரைவில் இறுதி செய்ய வேண்டும் என தமிழக காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் அழுத்தம் தர துவங்கியுள்ளனர். ஒருவேளை திமுக காங்கிரஸ் கூட்டணி இறுதியானால் திமுக ஒரு ராஜ்யசபா சீட் வழங்கினால் காங்கிரஸ் சார்பில் யார் களமிறக்கப்படுவார், யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்ற மர்மம் நீடிக்கிறது. மார்ச் 8 தாவேகா தேர்தல் அறிக்கை. பெண்களை கவரும் வாக்குறுதிகள். தாவேகா சார்பில் தேர்தல் அறிக்கை தயார் செய்ய அக்கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தலைமையில் 12 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று மக்கள், கட்சி நிர்வாகிகள், சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் பேசி கோரிக்கைகளை பெற்றது. இணையதளம் வழியாகவும் கோரிக்கைகள் பெறப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பணிகள் நடக்கின்றன. வரும் மார்ச் 8 உலக மகளிர் தினத்தன்று முதல் கட்ட தேர்தல் அறிக்கை வெளியிட ஏற்பாடுகள் நடக்கிறது. இதில் இளைஞர்கள் மற்றும் பெண்களை கவரும் வகையில் 10 வாக்குறுதிகள் இடம்பெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தாவேகாவின் முழு தேர்தல் அறிக்கையில் பள்ளி மாணவர்களுக்கு இலவச கையடக்க கணினி, இணைய சேவை உள்ளிட்ட வாக்குறுதிகள் இடம்பெறலாம் என தெரிகிறது. சென்னையில் களமிறங்கும் விசிக. பொது தொகுதியை ஒதுக்க திமுக திட்டம். வரும் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்தே ஆக வேண்டும் என திமுக முனைப்பு காட்டி வருகிறது. அதற்காக பல்வேறு திட்டங்களையும் தீட்டி வருகிறது. அதன்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சென்னையில் ஒரு தொகுதியை ஒதுக்க திமுக முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து திமுக வட்டாரங்கள் கூறியதாவது: சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் பட்டியலின மக்கள் அடர்த்தியாக உள்ளனர். கடந்த 2021 தேர்தலில் இந்த இரு மாவட்டங்களில் உள்ள 26 தொகுதிகளில் 24 இடங்களில் திமுகவும் 2 தொகுதியில் காங்கிரசும் வெற்றி பெற்றன. இதற்கு விசிகவும் ஒரு வகையில் காரணம். ஆனால் திமுக கூட்டணியில் விசிக கட்சிக்கு சென்னை மாவட்டத்தில் இதுவரை சீட் ஒதுக்கியதே இல்லை. கடந்த 2021 திருவள்ளூரில் ஒரு தொகுதியை விசிக கேட்டது. ஆனால் திமுக ஒதுக்கவில்லை. தற்போது பட்டியலின மக்கள் மத்தியில் தாவேகா வளர்ந்து வருவதாக சர்வே முடிவுகள் சொல்கின்றன. அதனால் தான் பெரம்பூர் அல்லது வில்லிவாக்கத்தில் தாவேகா தலைவர் விஜய் நிற்க ஏற்பாடு நடக்கிறது. இதனால் சென்னையில் உள்ள பட்டியலின ஓட்டுகள் சிதற வாய்ப்பு உள்ளது. எனவே சென்னைக்குள் ஒரு தொகுதியை முதல் முறையாக விசிக கட்சிக்கு ஒதுக்க திமுக தலைமை முன்வந்துள்ளது. தனி தொகுதிகளான திருவிக நகர், எழும்பூரில் திமுக வலுவாக உள்ளதால் வேளச்சேரி, ஆர்கே நகர், ராயபுரம், பெரம்பூர் உள்ளிட்ட ஏதேனும் ஒரு பொது தொகுதியை ஒதுக்க வாய்ப்புள்ளதாக அவ்வட்டாரங்கள் கூறின. இனி தனித்து போட்டியிட திட்டம். காங்கிரசுக்கு செக் வைக்கும் திமுக. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இதுவரை 15 சட்டசபை பொது தேர்தல்கள் நடந்துள்ளன.
அதில் காங்கிரஸ் தலைமையில் 7 முறையும் திமுக தலைமையில் 3 முறையும் ஆட்சி அமைந்தது. அதிமுக தலைமையில் 2 முறையும் என்ஆர் காங்கிரஸ் தலைமையில் 2 முறையும் அரசுகள் அமைந்துள்ளன. 2021 காங்கிரஸ், திமுக, விசிக, கம்யூனிஸ்டுகள், மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி அமைத்து பொது தேர்தலை சந்தித்தன. கூட்டணிக்கு தலைமை வகித்து 15 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் 2 இடங்களில் மட்டும் வென்றது. 13 தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக 6 இடங்களில் வென்றது. இந்திய கம்யூனிஸ்ட் 1 தொகுதியிலும், விசிக 1 தொகுதியிலும் போட்டியிட்ட போதிலும் வெற்றி பெறவில்லை. 6 தொகுதிகளில் வென்ற திமுக பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. இந்நிலையில் 2026 தேர்தலை திமுக தலைமையில் சந்திக்க வேண்டும் என அக்கட்சியினர் கூறி வருகின்றனர். காங்கிரஸ் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இதனால் இரு கட்சிகளுக்கும் உரசல்கள் ஏற்பட்டுள்ளன. 2 கட்சிகளும் அதிக தொகுதிகளில் போட்டியிட முனைப்பு காட்டி வருகின்றன. 2021 தேர்தலில் இரு கட்சிகளும் வெற்றி பெற்ற தொகுதிகளை தவிர்த்து மற்ற 2 தொகுதிகளில் தனித்தனியாக தேர்தல் தயாரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. திமுக அதில் ஒரு படி மேலே சென்று 30 தொகுதியிலும் போட்டியிட முனைப்பு காட்டி வருகிறது. புதுச்சேரி அரசியல் என்பது பெரும்பாலும் தமிழகத்தை சார்ந்தே உள்ளது. தமிழகத்தில் இண்டி கூட்டணியில் திமுக, காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சில் இழுபறி நீடித்து வருகிறது. தொகுதி பங்கீட்டில் இரு கட்சிகளும் முரண்டு பிடித்து வருவதால் இண்டி கூட்டணி தொடருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதனால் புதுச்சேரி திமுக வரும் தேர்தலில் 30 தொகுதியிலும் போட்டியிடும் வகையில் தொகுதிக்கு 2 வேட்பாளர்களை தயார் செய்து வைத்துள்ளது. இப்போதுள்ள கூட்டணியை திமுக தலைமை தொடர்ந்தால் தலைமை உத்தரவின்படி காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதிகளை திமுக விட்டுக் கொடுக்கும். காங்கிரசுடன் கூட்டணி இல்லை என்ற நிலை உருவானால் திமுக தனது தலைமையில் விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக உள்ளிட்ட கட்சிகளை சேர்த்துக் கொண்டு தொகுதிகளை பங்கிட்டு தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறது. தமிழகத்தில் வேகமாக பரவும் பறவை காய்ச்சல், அலட்சியம் வேண்டாம், சுகாதாரத்துறை எச்சரிக்கை. சென்னை அடையாறில் ஜனவரி 5ஆம் தேதி காகங்கள் கொத்து கொத்தாக செத்து மடிந்தன. அவற்றின் உடல்களை ஆய்வு செய்ததில் பறவை காய்ச்சல் பாதிப்பால் காகங்கள் இறந்தது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலும் கால்நடைத்துறை மற்றும் பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் கண்காணிப்பை தீவிரப்படுத்தினர். சென்னை மட்டுமின்றி திருவள்ளூர், திருவண்ணாமலை, கடலூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் பறவைகள் கொத்து கொத்தாக செத்து மடிவது தெரியவந்துள்ளது. புதுச்சேரியிலும் பறவைகள் இறப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அனைத்து இடங்களிலும் பறவை காய்ச்சல் பாதிப்பால் பறவைகள் இறந்தது ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து தமிழகம், புதுச்சேரி மக்களுக்கு பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகள் கூறியதாவது: தமிழகம், புதுச்சேரியில் பறவை காய்ச்சல் பரவல் வேகம் எடுத்துள்ளது. எந்த இடத்தில் பறவை இறந்து கிடந்தாலும் அதை அலட்சியப்படுத்த வேண்டாம். வெறும் கையால் தொட்டு இறந்த பறவையின் உடலை அப்புறப்படுத்தக்கூடாது. தகுந்த பாதுகாப்பு அம்சங்களுடன் பறவைகளை அப்புறப்படுத்த வேண்டும். அது பற்றி கால்நடைத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தால் அவர்கள் கிருமி நாசினி தெளித்து தொற்று பரவாதபடி இறந்த பறவையின் உடலை அப்புறப்படுத்துவர். எனினும் மக்கள் பீதியடைய வேண்டாம். ஆனால் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. மனிதர்கள் யாருக்கேனும் காய்ச்சல் ஏற்பட்டால் அதை அலட்சியப்படுத்தாமல் உடனே மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற வேண்டும் என அதிகாரிகள் கூறினர். குழந்தைகளுக்கு அமைதி வேண்டும், ஐநாவில் டிரம்ப் மனைவி உருக்கம். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலுக்கு இந்த மாதம் அமெரிக்கா தலைமை பொறுப்பை ஏற்றுள்ளது. மோதலில் பாதிக்கப்படும் குழந்தைகள், தொழில்நுட்பம் மற்றும் கல்வி என்ற தலைப்பில் நேற்று முன்தினம் பாதுகாப்பு கவுன்சிலில் கூட்டம் நடந்தது. அதில் அதிபர் டிரம்பின் மனைவி மெலானியா பங்கேற்று பேசினார். அவர் பேசும்போது, அமெரிக்கா உலகெங்கும் உள்ள எல்லா குழந்தைகளுக்கும் ஆதரவளிக்கிறது. உங்களுக்கு விரைவில் அமைதி கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். எல்லா சமூகங்களிலும் அறிவும் புரிதலும் முழுமையாக மதிக்கப்படும் போதுதான் நிலையான அமைதி வரும். அறிவும் ஞானமும் ஆளும் இடம்தான் அதிக அமைதியுடன் இருக்கும். உலகம் முழுதும் அமைதியை நிலைநாட்ட குழந்தைகள் வெற்றி பெற வேண்டும். குழந்தைகள் வெற்றி பெற்றால் மட்டுமே உலகம் அமைதியை காண முடியும். அதற்கான வலிமையும் உறுதியும் குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று மெலானியா கூறினார்.